Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel, yours simply Leah. கோயம்புத்தூரில் கூல் பிளேஸாக நீங்கள் லாங் ஜர்னி ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து நீங்கள் பிளாக் டெண்டர் அதையெல்லாம் தாண்டி அப்படியே லாங் ஜர்னியாக ட்ராவல் பண்ணிகிட்டே போகலாம். டூ வீலரில் போனீங்கன்னா கூல் பிளேஸை விசிட் பண்ணிகிட்டே நீங்கள் போகலாம். ஸோ ஹை ஸ்பீட் போகாமல் மீடியம் ஸ்பீடில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சைட் சீன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நேச்சுரல் லவராக இருந்தீங்கன்னா மவுண்டெயின் ஏரியா ப்ளஸ் ட்ரீஸை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும். மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான் நான் என்ன பார்த்தேன்னா டேட்ஸோட ட்ரீவோட ஃபார்மும் பார்த்தேன். சுப்ஹானல்லா. ஏன்னா கோயம்புத்தூரில் டேட்ஸோட ட்ரீ ஃபார்ம் இருக்கிறது ரொம்ப அமேசிங்கான விஷயந்தான். நீங்களும் அந்த டேட்ஸ் ஃபார்மை ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா டெஃபினெட்லி கமெண்ட் செக்ஷனில் டேட் ஃபார்முன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், வீட்லேயே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஒரு நிம்மதியான ட்ராவல் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு. பிகாஸ் வெளியில் ஒர்க்காக போகிற நிறைய மென்ஸுக்கு இதை பற்றி அருமை தெரியாது. ஆனால் வீட்டிலையே 24/7 ஆல்வேஸ் குக்கிங் பண்ணிவிட்டு நிறையா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணிவிட்டு சில்ட்ரன்ஸ்க்கு டேக் கேர் பண்ணிவிட்டு பேக் டு பேக் ஒர்க்கை ஓவர்லோடாக வைத்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தான் தெரியும் இப்படிப்பட்ட ஒரு லாங் ஜர்னி கூட ரொம்ப அமேசிங்காக இருக்கும்னு. சுப்ஹானல்லா. இப்போது நாங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிளேஸ் தான் பிளாக் டெண்டரோட பிளேஸ். பார்த்திங்களா, எக்ஸாக்ட்லி டக்குன்னு வந்துருச்சு. இப்போது நம்ம கேமராவில் எடுக்கும்போது இதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். இருந்தாலும் நாம் செல்ஃபி ஸ்டிக் வைத்து நம்ம சொந்த வீடியோவாக இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த பிளேஸை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி பார்க்குறேன். வெளியில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் நல்ல ஒரு ருசி சமைக்க ஒரு குக்கிங் ஃபுட் இருந்தால், நல்ல டேஸ்டியான ஃபுட் இருந்தால் அதே போதுமானதுன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் பீஸ்ஃபுல்லான பிளேஸில் உட்காந்து சில சமயம் மொபைலை பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும்னு தூங்க போயிடுவாங்க. அதே போல் தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் எப்போவுமே உள்ளாரியே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் வெளியில் எப்போ போகலாம், எந்த டைமில் நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்மால் ஒரு எக்ஸ்கர்ஷன் கிடைச்சாவே அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் எல்லாமே புரிஞ்சிக்கணும். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நான் காமனாகவே சொல்கிறேன், யார் உள்ளாரியே இருந்து ஹவுஸுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற எல்லா விமென்ஸுக்கும் ஒரு சப்போர்ட்டிவான பேச்சாக நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ எப்போவுமே அப்படிப்பட்ட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற மென்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும். எப்படி மென்ஸ் வீட்டில் வரும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க ரெடி டு அட்டெண்ட் இருக்காங்களோ அதே போல் மென்ஸ் கூட ஃபீமேலுக்கு டேக் கேர் பண்ணிக்கணும்னு நான் எப்போவுமே இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இதுதான் நான் சொன்னது டேட் ஃபார்ம்ஸ். எப்படி சொல்கிறேன்னா ஆரஞ்சு கலரில் பல்ஜாக இருக்குது. ஆல்சோ அது நல்லாவே பார்க்க க்ரூமிங்காக இருக்குது. கிரேப்ஸோட பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குமோ அதே சிச்சுவேஷனில் தான் இருக்குது. கிரேப்ஸ் ஃபார்மை போலவே இருக்கிற இந்த டேட்ஸ் ஃபார்மை பற்றி உங்கள் கமெண்ட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேருக்கு ஜார்னி அப்போது மியூசிக் எப்படி கேட்காம இருக்கிறது, ஜார்னி அப்போ தானே ஜாலியாக கேட்டுட்டு போகலாம், அது எப்படி சாத்தியம்னு கேட்குறாங்க. அதுக்காக பதில் என்னன்னா, எதற்கு மியூசிக் ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க, ஃபார்பிட் பண்ணியிருக்காங்க இஸ்லாத்துலனா, அது நமக்கு ஒரே ஒரு அடிக்ஷனை ரொம்பவே ஏற்படுத்துது. ஒருத்தங்க மியூசிக் கேட்டால் 8 hours ப்ரோலாங் பீரியட் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் என்டையர் கண்டென்ட் ஹவர்ஸ் ஆஃப் லிவிங் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதோ இல்லை சலா ஆன் டைம் கம்ப்ளீட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயத்தை அவங்க மறந்துடுறாங்க. ஸோ தட் மியூசிக் ப்ரொஹிபிட் பண்ணியிருக்காங்க. அதே வெட்டிங் சமயத்தில் டஃப் அல்லது ட்ரம் டைப்பில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அரபிக் நஷீட்ஸில் எல்லாம் பயங்கரமாக பேக்ரவுண்ட் மியூசிக் வருதே, அது என்னன்னு கேட்குறாங்க.
அதுக்கும் இதே பதில் தான். வயோலின், கிட்டார், பியானோ, ஃப்ளூட் இது எல்லாமே ஃபார்பிடானது தான். இதிலிருந்து ஏற்படுற மியூசிக் நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சில பேர் அந்த வேர்ட் பை வேர்டாக எடுத்து அவங்க வாழ்க்கையிலேயே எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஆல்சோ அடிக்ஷனுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆக்சுவலி ஒரு சாங் ஒருத்தங்க எழுதுகிறாங்கன்னா அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, பியூர் ஸ்டேஜில் இருக்காங்களான்னு தெரியாது. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது, டிஸ்டர்ப்டாக இருக்கா, அவங்க சைக்காலஜி வைஸாக அவங்க டிஸ்டர்ப்டாக இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ தட் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தில் ஒரு பாட்டு உருவாக்கப்படுது. அந்த பாட்டை எல்லாமே கேட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அவங்க வாழ்க்கையை அப்படியே மாற்ற பார்க்குறாங்க. அது தவறான விஷயம் அல்லவா? அதற்காக தான் இந்த மியூசிக்கில் ரொம்ப அடிக்ட் ஆகி கேட்குறது நம்ம வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஆல்சோ நமக்கு நிறைய புண்ணியத்தை நாம் கெயின் பண்ணுற நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்து அப்படியே மியூசிக்கே கேட்டுட்டு அடிக்டாகி வாழ கற்றுக்குறாங்க நிறைய மனிதர்கள். அதற்காக தான் இந்த மியூசிக்கை ஃபார்பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில மியூசிக், அதாவது ஒரு குக்கிங் பண்ணுறாங்க, பேக்ரவுண்டில் லைட்டாக போகும். அது ஒரு இன்டென்ஷனும் ஹர்ட் பண்ணாது, மற்றவங்களுக்கு வேர்டில் சப்ஸ்டிடியூஷன் வைக்காது, மற்ற ஃபீலிங்ஸை ஏற்படுத்தாது. ஸோ அப்படி இருக்கிற மியூசிக் லைட் பேஸ் ரைம்ஸில் வர மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கேட்கலாம். அது கண்டினியூஸாகவே கேட்டு நம்ம பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ்க்கு நம்ம பாதிப்பு கொடுக்கக்கூடாது. எக்ஸப்ட் தட் நம்ம ஹம்மிங் பண்ணலாம். ப்ளஸ் இறைவன் அல்லாவுடைய வேர்ட்ஸை நம்ம வித்தவுட் மியூசிக் வோக்கல் வியா நஷீத் நாத் அப்படி படிச்சுக்கிட்டே போகலாம். ப்ராஃபெட் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூட இதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இறைவன் படைத்த ஒவ்வொரு ட்ரீஸ், மவுண்டன், வலி, தண்ணி, ஏரு இதை எல்லாமே ரசித்து இறைவனுக்கு நஷீத் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாத் படித்தாங்க, ஹம் பண்ணாங்க. அவங்களோட சேர்ந்து இறைவனுடைய குட்னஸை அப்ரிஷியேட் பண்ணி எல்லா பேர்ட்ஸும் கூடையே ஹம்மிங் பண்ணுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ஃபோர்மோஸ்ட் மியூசிக்கில் என்னென்னா இம்மாரல் அசோசியேஷன்ஸ் வருது. அதாவது சில பேர் சில விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க, மணி இன்கம் ஓரியன்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்காக. அதனால் நிறைய பேர் அந்த மியூசிக் வச்சு டான்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஹராம் ஆக்டிவிட்டீஸில் கூட டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஸோ தட் எந்த விஷயத்துக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்லி நீங்களே சிந்தித்து பாருங்கள். 5 times சலா அசான் கொடுக்குறாங்க மாஸ்கில், ஆனால் அது யாருமே கண்டுக்கிறதில்ல. அதுக்கும் ஒரு காரணம் மேஜர் ட்ராபேக்காக இருக்கிற இந்த மியூசிக் தான் இந்த காலத்தில். இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாலும் அதில் தடபுடலாக சவுண்டு, மியூசிக் எஃபெக்ட்ஸு அதெல்லாம் கொடுத்தா தான் பார்க்குறாங்க. சிம்பிளான வீடியோவை யாருமே பார்க்குறதில்ல. அதுக்கும் காரணம் மியூசிக் தான். அப்படியெல்லாம் இருக்காது வாழ்க்கை. சிம்ப்ளிசிட்டியோட கூடிய நேச்சுரல் வாழ்க்கையை நேச்சுரல் வியாக தான் நாம் பார்த்து மகிழ்ந்து கற்றுக்கணும் இன்ஷா அல்லாஹ். சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அடர்னல் ஹார்மோனுங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம பாடியில் இருக்குது. அது மியூசிக் கேட்கும்போது அடிக்கடி இன்வால்மெண்ட் ஆகுமா. அதனாலேயே நிறைய பேர் ஏஜுக்கு பிஃபோராக அவங்க பயங்கர லேசியாகி ஒரு கான்ஷியஸ் இல்லாமல் வாழ்க்கையில் வந்துடுறாங்க. எப்போ அவங்க ஆக்டிவாக வாழணுமோ அந்த சமயம் அவங்க ஆக்டிவ் இல்லாத வாழ்க்கையில் இதனாலேயே ஃபேமிலிக்குள்ளார சண்டை சச்சரவுன்னு நீடிட்டு வருதுன்னு நிறைய சயின்டிஸ்ட் இதை பற்றி ரிசர்ச் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தில் இறைவன் அல்லாவுடைய புக் அல் குரானில் இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. எதுக்குமே நம்ம அடிக்ட் ஆகி கேட்கக்கூடாது. சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம் வாழ்க்கையை. எதுவுமே நமக்கு ஃபுல்லி அட்டாச்சாக நம்ம சோல்லியாக இருக்கிறது கஷ்டம்தான். ஸோ தட் நம்ம ஈஸியாக எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 monkeys-ஐ நீங்கள் பார்க்குறீங்க, பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆல்சோ இந்த மவுண்டேனியஸ் பிளேஸையும் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ கூல் எஃபெக்டாக ஒரு ட்ராவல் கோயம்புத்தூரில் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒரு டிப்ஸு கூட உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து தொடங்கி 1 to 2 rounds தாராளமாக போயிட்டு வரலாம். Inshallah, meet you in the next video. Until then, Jazakallahu khairan kaseera. Share to many.